जो दाऊद के अंदर जो चाहत था, உம்முடைய மகிமை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. वे दोनों ने कहा था कि हे प्रभु तेरी सामर्थ और तेरी महिमा को हमें दिखा दे कर उन्होंने कहा। நாம் இப்படி ஜெபித்திருக்கிறோமா? हम और आप ऐसे प्रार्थना किए நாம் क्या? இப்படி ஜெபித்திருக்கிறோமா? हमने और आपने ऐसे प्रभु से विनती की। ஒருவேளை ஜெபித்தாலும் நமக்கு அது ஆசையா இருக்கிறதா? यदि ऐसा अगर प्रार्थना भी विनती भी किया होगा तो ऐसी चाहत हमारे अंदर है क्या? நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே. हे प्रभु तेरी महिमा को मुझे देखना है। நான் ऐसा। உம்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. मैं आपको देखना चाहता हूँ ऐसे हमने நீங்க कभी किया। மோசேக்கு தாவீதுக்கு இவர்கள் எல்லாருக்கும் காண்பித்தீங்களே, நான் உம்மையும் தரிசிக்கணும் ஆண்டவரே. हे प्रभु तूने मूसा को और दाऊद को ऐसा तेरी सामर्थ और उसके चेहरे को तूने चमकाया था, ऐसे आप भी हमें चमका दे। ऐसे चाहत हमारे अंदर रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் पहले उनकी महिमा को देखना है நமக்குள்ளே ஒரு ஆசை இருக்கணும். तो हमारे अंदर वो चाहत रहना चाहिए। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान पूर्वक உலக ஆசை தவறு இல்ல. दुनिया की चाहत गलत नहीं है। நல்ல வீடு வாங்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், அது தவறல்ல. अच्छा घर रहना है, अच्छा जो काम है वो सब अच्छा रहना गलत नहीं है। அது எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் वो सारी बातें एक जगह में रहना। நமக்குள்ளாய் முதலாவது இயேசுவை தரிசிக்கிறதுக்கு ஆசை இருக்க வேண்டும். पहली बात हमें यीशु को देखना, ये चाहत हमारे अंदर रहना चाहिए। நான் சமீப நாட்களிலே मैं बीच अभी के समय கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருந்தேன். जब प्रभु के पास मैं बैठा था எனக்கு வார்த்தைகள் வரல ஆண்டவரோடு பேசுவதற்கு. तो मुझे प्रभु के साथ बात करने के लिए कुछ शब्द नहीं आ रहा அப்போ था। நினைச்சேன் நிஜமாக நான் பேசுவதற்கு பதிலாக அவர் பேச போகிறார். तो मैंने सोचा कि मैं बात करने से बेहतर कि प्रभु बात करना चाहता है, ऐसा என் सोचा। வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. तब मेरे मुंह से एक शब्द आया। ஆண்டவரே என்னைய கெட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க ஆண்டவரே. तब मैंने बोला हे प्रभु यहोवा तू मुझे हालेलुया अपने अच्छे से सीने से बांध कर लगा कर मुझे एक चुम्बन ले ले। அந்த பிரசன்னத்தை கர்த்தர் எனக்கு அந்த உணரும்படி உதவி செய்தார். तो उसकी जो सामर्थ्य जो मुझे छूती है और मुझे चुम्बन लेती है, ये मैंने एहसास किया। கர்த்தருடைய மகிமை காண வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறவர்களே, जब प्रभु की महिमा को हम जानना चाहिए, முதலாவது நமக்குள்ளாய் அந்த ஆசையும் விருப்பமும் இருக்க வேண்டும். पहले तो उस चाहत और वो भूख हमारे अंदर चाहिए। மோசேயின் மூலமாய் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்தார். मूसा के द्वारा कई कारनामे प्रभु ने किए, ஆனாலும் அதிலே திருப்தி அல்ல. लेकिन मूसा उससे खुश नहीं हुआ। நான் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. लेकिन उन्होंने कहा कि मैं आपको देखना चाहता உம்முடைய हूं, மகிமை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. महिमा मुझे दिखा दे। அல்லேலூயா. हालेलुया। யாருடைய ஆசையும் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். किसका प्रभु उसकी चाहतों को पूरा करता है। சங்கீதம் 145 அதிகாரம் भजन संहिता 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து போதும். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். जो उसको डरते हैं उसकी चाहतों को प्रभु पूरा करता है। அநேகருக்கு ஆசை உண்டு, बहुत से लोग को बहुत कुछ चाहत है, தேவனோடு பேசணும், प्रभु से बातें करना அவருடைய है, மகிமையை காண வேண்டும். उनकी सामर्थ को देखना है। ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். और वो जो चाहत पूरा करना है तो प्रभु को डर कर उसका भय मानकर चलेंगे तो ही हम प्राप्त करते हैं। எது கர்த்தருக்கு பயப்படும் பயம்? क्या कारण है, कौन सा देखना है प्रभु को किस तरह से डरना है। நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 என்ன சொல்லுகிறது? नीति वचन हम पढ़ते 8वां अध्याय में 13वां वचन। வாசிங்க. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. बुराई से हटना प्रभु को पसंद है। கர்த்தரை காண வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. प्रभु को तो देखना है, ஆனா அந்த ஆசை கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு பயப்பட்டால் நான் அதை நிறைவேற்றுவேன். प्रभु कहता तेरे को तेरी जरूरतमंद को मैं पूरा करूंगा। जब धीमे- तू मुझे डर कर चलेगा तब। ஆமென். आमीन। தீமையை விட்டு விலகும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். सारी बुराई से जब हम हट कर जाते हैं तो प्रभु को हम डरते हैं। உதாரணத்துக்கு நான் சொல்றேன். उदाहरण आपको हम बताते हैं। ஒரு சிறு பிள்ளை அம்மா அப்பாவுக்கு பயந்து சில தப்பான தீமையான காரியத்தை செய்யாது. एक छोटा सा बच्चा है जो कि माता पिता को डर के मारे वो अपनी बुराई काम नहीं करते। அதை போல उसी तरह கர்த்தருக்கு பயந்து प्रभु को डर कर நான் தீமையை விட்டு விலகும் போது सारी
बुराई से हम हटते हैं கர்த்தர் என் ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார். கரங்களை तभी தட்டி प्रभु கர்த்தரை हमारी आशाओं மகிமைப்படுத்துவோம். को और हमारी चाहत को पूरा करता है. हम ताली बजाकर प्रभु को धन्यवाद करेंगे. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. முதலாவது தேவனை காண வேண்டும், தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் இந்த ஆசை இருக்க வேண்டும். पहले हम प्रभु को देखना है, उसकी महिमा से भरना है, हमारा चेहरा उनका चेहरा प्रकाशितमन देखना है, तो वो चाहत हमारे अंदर रहना चाहिए. நாம் பயப்படும் போது நம்முடைய விருப்பத்தையும் ஆசையையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். जब हम डरते हैं तो हमारी मन की चाहत को पूरा करता है. வேதம் சொல்லுகிறது தீமை விட்டு நான் விலகும் போது நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். वचन कहता है कि मैं बुरी कार्य से मैं जब हटता हूँ तो मैं प्रभु को डर कर चलता हूँ. மல்கியா 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 16 17 என்ன சொல்லுகிறது? मलाकिया पुस्तक क्या कहता है? 3रा अध्याय 16वां वचन और 17वां वचन. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நாம் எதை பேசுகிறோமோ கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். जो प्रभु को डरा हुआ जो लोग हैं वे लोग हालेलुया, हम जब पवित्र जन जब एक साथ होकर बात करते तो प्रभु उसको ध्यान पूर्वक देखता है. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது जब हम प्रभु को डरते हैं அவர் ஆசைகளை நிறைவேற்றுகிறார். वो हमारी जरूरतों को पूरा करता है. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருந்து வீட்டிலே நாம் ஆண்டவரே நான் உம்மை தரிசிக்கணும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் பேசிக் கொண்டோம் என்றால் கர்த்தர் அதை கவனிக்கிறார். जब हम लोग जब प्रभु को डर कर चलते हैं तो उसके डरावे जितने लोग एक साथ मिलकर बात करते हैं तो प्रभु ध्यान पूर्वक हमारी बातें सुनता है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வீட்டிலே நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி தனியா நீங்க எல்லாரும் குடும்பமாய் உட்கார்ந்து ஒருவேளை இதை பத்தி பேசி இருக்கிறீர்களா? अब हम प्रभु को देखना ऐसा कर कर हमारे परिवार में हमारा पूरा साथ बैठकर हमने कभी बातें की है क्या? நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது हम प्रभु को जब डरते हैं அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேசும்போது வீட்டிலே वो उस तरह की बातें जब हम दोहराते हैं तो கர்த்தர் அதை கவனிக்கிறார். प्रभु ध्यान அந்த ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். जरूरतों को पूरा